ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எல்லாரும் சொல்லுங்க, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே அப்பா, நன்றி சொல்ல வார்த்தை இல்லாண்டவரே. ஆமென். மறுபடியுமாய் பாடுவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. எத்தனை கிருபைகள் அப்பா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. இன்னும் சத்தமாய், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லாரும், காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் நல்ல கர்த்தரே. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காத்து கொண்டிருக்கிறீரப்பா. காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, ஆயிரமா நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். பாடுவோம். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின்
நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. உங்களுடைய சத்தம் கேட்கட்டும். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. இல்லையே, கரங்களை தட்டி பாடுவோம். நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. அன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எத்தனை பேர் சொல்றீங்க நம்புவதற்கு எதுவும் இல்லை என்றாலும் அப்பா உம்மை நம்பி இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை நம்பி வந்த ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. மறுபடியும் பாடுவோம். நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புவேன் இயேசு ஒருவரை. சத்தமா சொல்லுவோமா? நம்புவேன் இயேசு ஒருவரை. மனுஷனை அல்லப்பா, மனுஷனை அல்ல ஆண்டவரே. உம்மை நம்பி இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அப்பா. அற்புதங்களை காண காத்திருக்கிறோம் அப்பா. அற்புதங்களை காண காத்திருக்கிறோம் அப்பா. காகத்தை கொண்டு போஷித்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே காகத்தை அனுப்புவீராகப்பா. காகத்தை அனுப்புவீராக. எத்தனை பேர் வாஞ்சியோடு கேட்கிறீங்க? எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில காகத்தை அனுப்பி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யுங்கப்பா. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்கப்பா. மீதமான காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருதித்திடு என் உள்ளமே, சோதரி என் கைகளே. துதித்திடு என் உள்ளமே, சோதரி என் கைகளே. சொல்லுவோமா? துதித்திடு என் உள்ளமே, சோதரி என் கைகளே. துதித்திடு என் உள்ளமே, சோதரி என் கைகளே. மகத்துவ தேவனுக்கு சோத்திரம், மாறாத நேசருக்கு சோத்திரம். ஆமென். மகத்துவ தேவனுக்கு சோத்திரம், மாறாத நேசருக்கு சோத்திரம். ஆலோசனை கர்த்தரே சோத்திரம், அதிசயமானவரே சோத்திரம். ஆலோசனை கர்த்தரே சோத்திரம், அதிசயமானவரே சோத்திரம். துதித்திடு என் உள்ளமே, சோதரி என் கைகளே. நல்ல கரங்களை தட்டி துதித்திடு என் உள்ளமே, சோதரி என் கைகளே. நல்ல கரங்களை தட்டுவோமா? பாவங்களை வென்றவரே ஸ்தோத்திரம், சாபங்களை தீர்த்தவரே ஸ்தோத்திரம். பாவங்களை வென்றவரே ஸ்தோத்திரம், சாபங்களை தீர்த்தவரே ஸ்தோத்திரம். ஆமென். பாவங்களை வென்றவரே ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து
ஆமென். ஆபத்தில் அடைக்கலமே சோத்ரம், ஆசீர்வாத தேவனே சோத்ரம். ஆபத்தில் அடைக்கலமே சோத்ரம், ஆசீர்வாத தேவனே சோத்ரம். துதித்திடு என் உள்ளமே, சோதரி என் கைகளே. துதித்திடு என் உள்ளமே, சோதரி என் கைகளே. நல்ல கரங்களை தட்டுவோமா? சிறு பிள்ளைகள் எல்லாம் கரங்களை தட்டுங்க பார்ப்போம். மரணத்தை ஜெயித்தவரே சோத்ரம், மாசில்லாத தேவனே சோத்ரம். மரணத்தை ஜெயித்தவரே சோத்ரம், மாசில்லாத நேசரே சோத்ரம். யூதராஜ சிங்கமே சோத்ரம், ஆச்சரிய தேவனே சோத்ரம். யூதராஜ சிங்கமே சோத்ரம், ஆச்சரிய தேவனே சோத்ரம். துதித்திடு என் உள்ளமே, சோதரி என் கைகளை. நல்ல கரங்களை தட்டி துதித்திடு என் உள்ளமே, சோதரி என் கைகளே. நல்ல கரங்களை தட்டுவோமா? கண்ணீரை துடைப்பவரே ஸ்தோத்திரம், கலங்காதே என்றவரே ஸ்தோத்திரம். வியாதியின் பரிகாரியே ஸ்தோத்திரம், ஆறுதலை தருபவரே ஸ்தோத்திரம். கண்ணீரை துடைப்பவரே ஸ்தோத்திரம், கலங்காதே என்றவரே ஸ்தோத்திரம். ஆமென். கண்ணீரை துடைப்பவரே ஸ்தோத்திரம், ஆமென். கலங்காதே என்றவரே ஸ்தோத்திரம். வியாதியின் பரிகாரியே சோத்ரம், ஆறுதலின் தேவனே சோத்ரம். வியாதியின் பரிகாரியே சோத்ரம், ஆறுதலின் தேவனே சோத்ரம். துதித்திடு என் உள்ளமே, சோதரி என் கைகளே. துதித்திடு என் உள்ளமே, சோதரி என் கைகளே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்ல கரங்களை தட்டி அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும், அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். சொல்லுவோமா? நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, எல்லாரும் வாய்களை திறந்து ஆவியே,
தேவனே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்ல கரங்களை தட்டி ஆமென். நல்ல பின்னால இருக்கவங்கள கரங்களை தட்டுவோமா? வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் ஆமென், வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். ஆமென், மீனை கொண்டு மீட்பார். ஆவியே, எல்லாரும் வாய்களை திறந்து ஆவியே சத்தத்தை உயர்த்தி ஆமென். ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அப்பா, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. மறுபடியும் சொல்லுவோம், அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எல்லாரும் கரங்களை தட்டி அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கீரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. ஆமென். நல்ல கரங்களை தட்டுவோம். பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் கரம் நடத்தும், என்னை அழைத்தவர் கரம் நடத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அழைத்தவர் கரம் நடத்தும், என்னை அழைத்தவர் கரம் நடத்தும். சொல்லிக்கொண்டே இருப்போம் ஆமென். அழைத்தவர் கரம் நடத்தும், என்னை அழைத்தவர் கரம் நடத்தும். வாய்களை திறந்து அழைத்தவர் கரம் நடத்தும், என்னை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே, எல்லாரும் ஆவியே. ஆமென். அபிஷேகம், உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. ஆமென். ஆவியே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்ல கரங்களை தட்டுங்க. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கீரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, வற்றாத ஜீவநதி எனக்கு உண்டப்பா. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் கரம் நடத்தும். ஆமென். நெய் அழைத்தவர் கரம், என்னை சொல்லுங்க ஆமென். நெய் அழைத்தவர் கரம் நடத்தும், என்னை அழைத்தவர் கரம் நடத்தும், என்னை அழைத்தவர் கரம் நடத்தும், என்னை அழைத்தவர் கரம் நடத்தும். சொல்லிக்கொண்டே இருங்க ஆமென். அழைத்தவர் கரம் நடத்தும், என்னை அழைத்தவர் ஒரு நாளும் நம்மளை கைவிடவே மாட்டார். ஆமென். கை
சொல்லக்கூடாதப்பா. அசைவாடும் அப்பா. உடைய அக்கினி இறங்கட்டும் அப்பா. உடைய அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொரு மேல அசைவாடட்டும் அப்பா. ஆமென். அக்கினி ஜுவாலையே ஆவி எல்லாரும் ஆமென். ஆவியே கரங்களை தட்டி ஆமென் சத்தத்தை உயர்த்தி அந்த தேவாதி தேவனை போற்றி பாடுங்க. ஆமென். அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆமென். அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஊற்றிடுமே உம் வல்லமை. ஆமென். இந்த நாளில் எங்கள் மேலே எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க. அப்பா உடைய வல்லமை ஊற்றுங்கப்பா. உடைய அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் ஜனக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. ஆமென். வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலகிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. கடைசியாக வல்லமை வல்லம் தாருமே. ஆமென். தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஊற்றிடுமே. ஆமென். எங்கள் மீது ஊற்றுங்கப்பா. ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு மறுபடியும் ஊற்றிடுமே உம் வல்லமை. எல்லாரும் கரங்களை தட்டி எங்கள் மேலே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. கண்களை மூடி கடைசியாக நல்ல கரங்களை தட்டி இந்த வாரம் முழுவதும் அப்பா உம்முடைய பிரசன்னத்தோடு நாங்கள் கடந்து செல்லணும் அப்பா. உம்முடைய ஷக்கினா மகிமைகள் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. நல்ல கரங்களை தட்டுவோமா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. உம்முடைய வல்லமை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரிடத்துல கேளுங்க. உம்முடைய வல்லமை எங்களுக்கு வேணும் அப்பா. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. உமக்காய் அனல் கொண்டு எழும்பிட. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி ராஜா. நல்ல வாய்களை திறந்து நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழுவதற்கு சாட்சியாய் வாழுவதற்கு வருகிற சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கு பலன். ஹல்லேலூயா. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிரன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிரன்பரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால நிரம்பி வாழணும்னா எரிகிற கட்டைகளோடு நம்ம போய் இணைந்து கொண்டால் நாமும் எரிய ஆரம்பிச்சிடுவோம். தனியா நான் இருப்பேன், தனியா தான் நான் ஜெபிப்பேன், தனியா தான் நான் செய்வேன், இல்லை. அது தேவனுடைய திட்டம் அல்ல. அது தேவன் விரும்புகிற ஒரு காரியம் அல்ல. தனித்திருந்து ஜெபிக்கணும். ஆனா எப்பெல்லாம் கூடும்போது எங்கெல்லாம் கூடி ஜெபிக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் இணைஞ்சிக்கணும். அங்கெல்லாம் இணைஞ்சிக்கிட்டா நமக்குள்ள ஒரு அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். கர்த்தருக்கென்று நம்ம எழும்பி பிரகாசிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தேவ மகிமை இறங்கணும் அப்பா. குடும்பங்கள்ல இறங்கணும் அப்பா.
சூழ்நிலைகள் மாறணும் அப்பா. மாம்ச கிரிகள் அழிக்கப்படணும் அப்பா. ஃபேமிலி லைஃப்ல ஒரு பெரிய ஒரு மாறுதல் உண்டாகணும் அப்பா. பர்சனல் லைஃப்ல ஒரு மாறுதல் உண்டாகணும் அப்பா. மெய்யான சமாதானத்தை அனுபவிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. வேலை ஸ்தலத்துல, படிக்கிற இடத்துல கர்த்தருக்கு சாட்சியா இருக்க, இருக்கிற சமுதாயத்துல சாட்சியா இருக்க கிருபை தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். 136ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 136ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். 755ஆம் பக்கம் 136ஆம் சங்கீதம். சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கத்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். நிச்சயமாகவே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் யோவான் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நம்ம கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழும்போது, கிறிஸ்தவர்கள் சாட்சியாய் ஆசீர்வாதமாய் வாழும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். உலகம் நம்மை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று, உண்மையான சீஷர்கள் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், நல்ல சத்தமா கொஞ்சம் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரியவர். பாருங்க, இந்த நாளில் கூட நம்ம வேதத்திலிருந்து நம்ம பார்க்க போகிற பகுதி என்னவென்றால் யாக்கோபு எழுதின நிருபம். இந்த மாதம் முழுவதும் நம்ம படிக்க போகிறது இந்த யாக்கோபின் நிருபத்தை தான் நம்ம படிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாளில் யாக்கோபு எழுதின நிருபத்தில் 5 அதிகாரங்கள் இருக்குது. எத்தனை அதிகாரங்கள்? ஆமாம். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு சபை என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம். சபையில் கர்த்தருடைய வார்த்தைகள் வருகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்குன்னு சொல்லப்படுகிறதை உண்மையாகவே கீழ்ப்படிந்து நடந்தால் கர்த்தர் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர செய்வார். பாருங்க, போன வாரம் முழு இரவு ஜெபத்துக்கு போயிருந்தோம். பாஸ்டர் பென்ஸ் தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்தார்கள். வாலிப 45 வயது தான் இருக்கும்.
தேவனோடு நெருங்கி உறவாடுகிற தேவ மனிதனை கொண்டு கர்த்தர் எப்படி பயன்படுத்த முடியும் என்பதை அன்றைக்கு தேவ பிரசனத்தை அதிகமாக உணர முடிந்தது. அவர் சொன்னார், நான் சின்ன வயதிலிருந்து எங்கள் பாஸ்டர் சொன்னதை ஒன்று கூட நான் தட்டினது கிடையாது, கீழ்ப்படியாமல் இருந்தது கிடையாது. எல்லாத்தையும் அப்படியே கீழ்ப்படிந்து நான் நடந்ததுனால இன்றைக்கி என்னை தமிழ்நாடு முழுவதும் கர்த்தர் என்னை வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்னு சாட்சியாக சொன்னார். ஹல்லேலூயா. ஒரு முறை அவர் முன்னால் உட்கார்ந்துருந்தாராம் சின்ன வயசில். அப்போது பாஸ்டர் யாரும் பேசக்கூடாது, சர்ச்சுனா யாரும் எழுந்துச்சி போகக்கூடாது, வரக்கூடாது. அவர் பாஸ்டர் ஒரு பெரிய பெரம்பு வச்சுருப்பாராம் ஃப்ரண்ட்டில். எப்படி பெரிய பெரம்பு வச்சுருப்பார். இதெல்லாம் இப்போ ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது தான். அப்போது 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு, பாஸ்டர் பென்ஸு அப்போது ஏதோ 6th 7th படிக்கிறார், சின்ன வயசு தான். பக்கத்தில் அவர்கிட்ட வசனம் எழுதுறதுக்கு தான் பெண்ணு கொடுன்னு கேட்டிருக்கார். பெண்ணு கொடுன்னு கேட்ட உடனே அதை பார்த்த உடனே 2 பேரையும் முன்னால் கூப்பிட்டு கையை காட்டுப்பா அப்படின்னு சொல்லி 3 அடியாம் பெரம்பில். அவர் முழு பெலத்தில் 3 அடி அடிச்சுட்டு 300 பேர் முன்னால் வச்சு பாருங்க, அப்படியே வாங்கிட்டு 2 பேரும் போய் உட்காந்துட்டாங்களாம். பேசவே இல்லை மீட்டிங் ஃபுல்லாக. மீட்டிங் முடிஞ்ச உடனே அந்த பையன் சொல்கிறான், நான் பக்கத்தில் இருக்கவன், என்னடா இது எல்லாரும் முன்னாலேயும் பாஸ்டர் இப்படி நம்மளை 3 அடி அடித்து நம்மளை அசிங்கப்படுத்திட்டாரு. உடனே பாஸ்டர் பென்ஸு சின்ன பையனாக இருக்கு சொன்னார், டேய் பாஸ்டர்கிட்ட அடி வாங்குறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமாடா, அதை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நினச்சிக்கோ, ஆண்டவர் ஒன்றை ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாற்றுவாருன்னு சொல்லி. பாருங்கள், இன்றைக்கி அந்த பாஸ்டர் பென்ஸும் சரி அவருடைய அடி வாங்கின 2 பேருமே இன்றைக்கி பெரிய ஊழியக்காரர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார்களாம். ஹல்லேலூயா. பாருங்கள், உண்மை எனக்கு கூட இப்போ கோயம்புத்தூர்னாலே பாஸ்டர் பென்ஸ் தான் ஞாபகம் வரும். எந்த ஊழியக்காரர் கோயம்புத்தூரில் இருக்காருன்னா பாஸ்டர் பென்ஸ் அப்படின்ட்டு. பாருங்கள், அந்த அளவுக்கு கர்த்தர் உண்மையாகவே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நாங்கள் 5 பேர் காரில் போயிருந்தோம். இன்னும் கூட 2 பேருக்கு இடம் இருந்தது, யாரையாவது கூப்பிடலான்னா யார் வருவாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் வாலிப பிள்ளைங்க 3 பேர் வந்திருக்காங்க. லேடிஸ் நான் 2 பேரை பார்த்தேன். ஒரு 10 பேரை முழு இரவு ஜெபத்தில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. அநேகர் கலந்து கொள்ளணும். முழு இரவு ஜெபம் என்பது பெரிய ஒரு ஆசீர்வாதம். பாஸ்டர் ஜீவானந்தம் ஐயா அவர்கள் தொடங்கும் போது அந்த நாட்களில் சொல்லுவார், எங்கள் நைட் ப்ரேயரில் தூங்கிட்டு போனவங்க கூட இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்காங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா. உண்மையாக ஒரு அம்மா என் பக்கத்தில் நல்லா கைத்தட்டி பாடிட்டு இருந்தாங்க. 2 மணிக்கு அப்புறம் அப்படியே சரிஞ்சு படுத்துட்டாங்க. என்னடா என் கால் கடியில் தலையை வச்சு படுத்துட்டாங்க. நல்லா அது வரைக்கும் அல்லேலூயா ஆமேன்ட்டு இருந்தவங்க 1:45 படுத்து கொரட்டை விட ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி 2 மணிக்கு 1-3 எழும்பிட்டாங்க. பாருங்க, பரவாயில்ல. ஆனாலும் இந்த நாட்களில் நம்ம அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவை சீஷர்கள் எப்பொழுதும் ஜெபிக்கிறவராக தான் பார்த்து கொண்டிருந்தாங்க. அவர் எங்கே போனாலும் ஜெபிக்கிறாரு, இரவெல்லாம் ஜெபிக்கிறாரு, அதிகாலையில் ஜெபிக்கிறாரு, சீஷர்களை கூட்டி ஜெபிக்கிறாரு, பிரச்சனை வந்தால் ஜெபிக்கிறாரு, ஜனங்க கல்லெடுத்து அடிக்க வந்தால் ஜெபிக்கிறாரு, நல்ல ஒரு சீஷர்களை தேர்ந்தெடுக்கணும்னா ஜெபிக்கிறாரு. பாருங்க, சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டது என்ன தெரியுமா? எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க. ஹல்லேலூயா. எங்களை பிரசங்கம் பண்ண கற்றுத்தாங்க, எங்களை பாட்டு பாட கற்றுத்தாங்கன்னு கேட்கல, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க. எப்படி நீங்கள் இப்படி ஜெபிக்கிறீங்க? நீங்கள் டே டைமில் பிஸியாக இருக்கீங்க, நைட்டில் ஜெபிக்கிறீங்க, காலையில் ஜெபிக்கிறீங்க, பிதாவோட எப்போவுமே கனெக்ஷன்லேயே இருக்கீங்க. ஆண்டவரோடு கனெக்ஷனில் இருக்கிறவங்களிடத்துலேருந்து தான் வல்லமை புறப்படும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஹல்லேலூயா. நீங்கள் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், எலக்ட்ரிஷியனாக இருக்கலாம், ப்ளம்பராக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். நீங்கள் தேவனோடு இணைஞ்சிருந்தா கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார், என்னையும் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. உண்மையாகவே இந்த நாட்களில் தமிழ்நாட்டில் பெரிய பெரிய ஊழியங்க இந்த நாட்களில் உங்களுடைய சாட்சியெல்லாம் கேட்கும்போது பாருங்கள், பாஸ்டர் பென்ஸ் சொன்னார், அவருடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா, செங்கல் சூளையில் போய் வேலை செய்தவர். அவர் சொல்கிறார், நான் ஒரு செங்கல் சூளைக்கு அதிபராக வந்துடணும், ஒரு புல்லட் வாங்கிடணும், அதுதான் என் வாழ்க்கையின் நோக்கமாகவே இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் இன்றைக்கி அநேகருக்கு, ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாஸ்டர் ஜஸ்டின் மோசஸ் என்று சொல்லி நாகர்கோயிலில் ஒரு பெரிய இப்போது வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற தேவ மனிதன். அவருடைய சாட்சியை கேட்ட, அவர் ஒரு லாரி டிரைவராக இருந்தாரா, ஒரு லாரி ஓட்டிகிட்டு இருந்தவர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கர்த்தர் பயன்படுத்திட்டு இருக்கார். ஏன் தெரியுமா?
அவங்கெல்லாம் தேவனோடு உறவாடுவதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு உறவாடும் போது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஆண்டவர் உடைச்சி நொறுக்குவார். ஹல்லேலூயா. நீங்கள் அங்கே இங்கே ஓடி பாருங்க, அலையே தேவையில்லை. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதத்தில் நம்ம யாக்கோபின் நிருபத்தை தான் படிக்க போகிறோம். தயவு செய்து நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இதில் 5 அதிகாரம் தான் இருக்குது. நமக்கு எத்தனை விரல் இருக்குது? ஸோ யாக்கோபில் எத்தனை அதிகாரம் இருக்குது? 5 அதிகாரம் தான். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 108 வசனங்கள் இருக்குது. எத்தனை வசனம்? சத்தமாக சொல்லுங்கள். 108. 108னா என்னது? ஆம்புலன்ஸ். கரெக்டாக சொன்னாங்க. 108னா ஆம்புலன்ஸ். ஆமாம், நமக்கு ஆம்புலன்ஸே வராமல் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. 108 வசனங்கள் இருக்குது. அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு 35-40 பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதத்தில் படிக்கலாம். ஃபாஸ்டிங் ப்ரேயரில், அதிகாலை ஜெபத்தில் இதெல்லாம் நம்ம படிக்கலாம். கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பார். இந்த யாக்கோபு என்றால் இங்கிலீஷில் வந்து ஜேம்ஸு, தமிழில் வந்து யாக்கோபுனா, பழைய ஏற்பாட்டில் யாக்கோபுனா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. புதிய ஏற்பாட்டில் யாக்கோப் என்றால் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ஜேம்ஸ். அது டிஃப்ரெண்ட்டான பேர். அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது ஒரு ஹிஸ்ட்ரியில் சொல்கிறாங்க. அது என்ன உண்மையான்னு தெரியல. பைபிளில், இங்கிலீஷ் பைபிளில் முதல்ல மொழிபெயர்த்தது வந்து கிங் ஜேம்ஸு. அவர் தான் வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்னு சொல்லி 1498 அப்போது பைபிள், இங்கிலீஷ் பைபிள் பிரிண்ட் ஆச்சு. அப்போது வந்து கிங் ஜேம்ஸ் தான் வந்து இங்கிலாந்து ஆளுகை செய்து கொண்டிருந்தார். அவர் பேரும் பைபிளில் வரணும்னு சொல்லிட்டு அது யாக்கோபை ஜேம்ஸாக போட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு உண்மையாக பொய்யான்னு தெரியல. யார் யாக்கோபு? இந்த யாக்கோபு என்றால் ஆண்டவராக இயேசுடைய தம்பி. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுடைய சொந்த தம்பி தான். ஆமாம், ஆண்டவராக இயேசு பிறந்தது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிறந்தார். ஆனால் யாக்கோபு எப்படி பிறந்தார் என்றால் யோசேப்பும் மரியாளும் இணையும் போது பிறந்தது தான் யார்? யாக்கோபு. ஸோ யாக்கோபுடைய நிருபம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நிருபம். ஜீசஸ் கிரைஸ்டுடைய டீச்சிங்ஸ் மாதிரி அவருடைய பிரதர், ஆண்டவராக இயேசுடைய சொந்த கூட பிறந்த சகோதரர் தான் யார்? யாக்கோபு. பாருங்கள், இந்த நாளில் வாசிங்கம்மா, ஸ்கிரீனில் இருக்க பாருங்க. முகவுரையாக சொல்லுகிறேன். யாக்கோபு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சகோதரன். பாருங்க, ரொம்ப முக்கியம் இல்லை? ஆண்டவராக இயேசுடைய சகோதரருடைய சாட்சி. அவர் கூடியே இருந்தவர். ஆண்டவராக இயேசு கூடியே இருந்தவர். ரொம்ப முக்கியம் என்னன்னா, 12 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் பைபிளில் ஆண்டவராக இயேசுவை பற்றி நமக்கு எந்த விதமான தகவலும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் யாக்கோபுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் கூடியே இருந்திருப்பார், அவர் வீட்டிலே இருந்திருப்பார், ஆண்டவராக இயேசுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸையும் பார்த்துருப்பார். அப்பா அம்மாவுக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சு இருக்கிறாரு, எப்படி பரிசுத்தமாக வாழுகிறாரு, எல்லாவற்றையும் பார்த்து விட்டு ஆண்டவராக இயேசுவின் மாடல், ஜீசஸ் மாடலையே அவர் நமக்கும் எழுதி கொடுத்திருக்கிறாரு. இதை நாம் நிச்சயமாக படிக்க வேண்டும். வாசிங்க. பொதுவான நிருபம். இது வந்து பொதுவான நிருபம். பாருங்க, லெட்டர் ஆஃப் ஜேம்ஸ், யாக்கோபுக்கு எழுதின நிருபம் என்பது இது பொதுவாக எல்லா ஆதி திருச்சபைகளுக்கும் பொதுவாக எழுதப்பட்ட நிருபம். பவுல் வந்து சில நிருபங்களை பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதினார், கொலோசு பட்டணத்துக்கு எழுதினார், எபேசு பட்டணத்துக்கு எழுதினார், இப்படியாக கொரிந்து பட்டணத்துக்கு எழுதினார். அவர் எழுதினது ஒரு தனிப்பட்ட சபைகளுக்கு எழுதினாலும் அது பொதுவான எல்லா சபைகளுக்கும், இப்பொழுது வாழுகிற நமக்கும் அது பொருந்தும். ஆனால் இந்த நிருபம் என்பது பொதுவாக எழுதப்பட்ட நிருபமாக இருக்கிறது. வாசிங்க. நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கை. நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கை, பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லிவிங். எல்லாம் சொல்லுங்க. பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லிவிங். சத்தமா சொல்லுங்க. நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த பைபிள் காலேஜ்லாம் நீங்கள் போனீங்கன்னா யாக்கோபின் நிருபத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்காக எழுதப்பட்ட நிருபம். ஆமென். பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லிவிங். பாருங்க, அடுத்தபடியாக விசுவாசமும் கிரியையும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் சொல்றது அது யார் வேணாலும் சொல்லலாம். புறஜாதிகள் கூட சொல்றாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவர்களுக்கு கடவுள்னு சொல்றாங்க. அவங்களும் அதை நம்புறாங்க. பிசாசு கூட நம்புதுன்னு சொல்றார் யாக்கோபு. பிசாசு கூட என்ன நம்புது? ஆண்டவராக இயேசு தேவன் கடவுள் என்று நம்புகிறது. ஆனால் நீங்களும் நானும்
அதை கிரியையிலே காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அதை நம்முடைய லைஃப்ல அதை பிராக்டிஸ் பண்ணணும். நான் ஆண்டவராக இயேசுவை நம்புகிறேன், ஆண்டவராக இயேசுவை நேசிக்கிறேன் அப்படின்னா ஆண்டவராக இயேசுடைய வார்த்தைகளை நம்ப வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நமக்கு யாக்கோபு நமக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லிவிங். எல்லாம் சொல்லுங்க, பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லிவிங், நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் ஆண்டவராக இயேசுவினுடைய தம்பி யாக்கோபு நமக்கு டீச் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. மொத்தம் எத்தனை அதிகாரம்? சத்தமா சொல்லுங்களேன். 5 அதிகாரம். மொத்தம் எத்தனை வசனம்? ஆம்புலன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. 108 சிஸ்டர் சொல்லி ஞாபகப்படுத்திட்டாங்க. 108னா என்னது? ஆம்புலன்ஸ். நமக்கு ஆம்புலன்ஸே இல்லாமல் கர்த்தரே நமக்கு சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து நம்மை பாதுகாப்பார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு AD 28லேருந்து 33 வரைக்கும் ஜீசஸுடைய ஊழியம். அதுக்கப்புறம் ஆண்டவராக ஜேம்ஸ் வந்து AD 40லேருந்து 45. ஆண்டவராக இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு 12 வருஷத்துக்கு அப்புறம் 12-15 வருஷத்துக்குள்ள யாக்கோபு எழுதின நிருபம் என்று பார்க்கிறோம். யாக்கோபு 62 ADயிலே இரத்த சாட்சியாக மரித்தார். AD 52லே தோமா இந்தியாவுக்கு வந்தார். அதற்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் யாக்கோபு அவர் இரத்த சாட்சியாக மரித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இது ஆதி திருச்சபை. ஆண்டவராகிய இயேசு இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று சொன்ன பின்பு ஆண்டவராகிய இயேசு அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அதற்கப்புறம் ஒரு 10லிருந்து 15 வருடங்களுக்குள்ளாக உள்ளான அந்த நாட்களிலே எழுதப்பட்டது தான் என்னது? யாக்கோபுடைய நிருபம். ஆமென். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இதில் டெஸ்ட் வச்சா நீங்கள் நிச்சயமாக பாஸ் ஆகணும். ஏன்னா நான் ரொம்ப உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். எதுக்காகனா இதெல்லாம் நம்ம அறிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, வசனத்துக்கு கீழ்ப்படி. பைபிளில் பாருங்கள், அழகாக வசனத்தை கொடுத்துருக்காரு. ஆண்களுக்கென்று வசனம் இருக்குது, பெண்களுக்கென்று வசனம் இருக்குது, பொதுவான வசனம் இருக்குது. எல்லாமே ஆண்டவர் நமக்கு கொடுத்து, ஒரு ஃபேமிலியில் கூட பாருங்கள், ஹஸ்பண்டுக்குன்னு வசனம் இருக்குது, ஒய்ஃபுக்குன்னு வசனம் இருக்குது, பிள்ளைகளுக்கென்று வசனம் இருக்குது. ஆண்டவர் எவ்வளவு அருமையாய் நம்மை பாருங்கள், இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவ திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்கென்று ஆண்டவர் வேதத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் வசனம் சொல்லுது, நீங்களோ என் வேதத்தை மறந்தீர்கள், நான் உங்களை மறந்தேன். இன்னைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்னா கனியை எதிர்பார்க்கிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் தயவு செய்து உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் பைபிள் ஸ்டடியை வீட்டில் உங்கள் பர்சனல் பைபிள் ரீடிங்கில் யாக்கோபை நீங்கள் வாசிங்க. நான் 108 வசனத்தை 30 நாளில் பிரித்து வச்சு ஒரு 3-5 முறையாவது வாசிங்க. இந்த வசனத்தை 5 அதிகாரங்கள் தான், 5 முறையாவது வாசித்தீங்கன்னா இது உங்கள் லைஃபுக்கு ஒரு நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த மாதம் என்ன மாதம்னா கனி கொடுக்க வேண்டிய மாதம், ஆண்டவருடைய வசனத்தில் நிலைத்திருக்க வேண்டிய ஒரு மாதமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். முதலாவது வாசிக்கலாம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறியிருக்கிற தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சகோதரனுமாகிய யாக்கோபுன்னு சொல்லியிருக்காரா? ஏன் பிரதர் தான்ப்பா ஜீசஸ் அப்படின்லாம் தன்னை என்ன பண்ணிக்கல, பெருமையாலாம் இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கல. நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு யாரு? ஒரு ஊழியக்காரன் தான். பாருங்க, ஊழியத்துலலாம் ரொம்ப ஃபேமிலியோடைய ரிலேஷன்ஷிப்பெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. அந்த காலத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இப்போ தான் சொல்லிக்கிறாங்க எல்லாம், இவங்க அவங்க எல்லாம் சொல்லிக்கிறாங்க. நம்ம சொல்கிறது ஒரு அளவுக்கு வச்சுக்கலாம். ஆனால் பாருங்கள், இந்த இடத்துல தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு, அவர் தன்னை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா, நான் ஐ எம் எ பிரதர் ஆஃப் ஜீசஸ் அப்படிலாம் சொல்ல, ஐ எம் எ சர்வெண்ட் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவராக இயேசுவுக்கு நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன். வாசிங்க. சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுவதாவது. ஹல்லேலூயா.
12 கோத்திரங்கள், யூத கோத்திரம் 12 கோத்திரங்களாக சிதறடிக்கப்பட்ட ஆதி திருச்சபையிலே அப்போ எபேசு சபை, கொலோசு சபை, இப்படியாக அந்தியோகியா சபை, பிலிப்பு சபை, எல்லா கொரிந்து சபை, எல்லா எருசலேமில் இருக்கிற அங்கே இருந்த மெயின் சபை, எல்லா சபைகளுக்கும் அவர் பொதுவாக ஒரு கடிதத்தை எழுதுகிறார். எழுதி இந்த கடிதத்தை வாசிங்க, இதுதான் ஆண்டவராக இயேசு எதிர்பார்க்கிற ஒரு கிறிஸ்தவம், இதிலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லி உபத்திரவத்திலும் போராட்டத்திலும் கஷ்டத்தின் மத்தியிலே ஆண்டவரை பின்பற்றுகிற ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கிறவர்களுக்கு எழுதப்பட்ட எழுத்து கடிதமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஸோ அந்த நாளில் பாருங்க, வாசிங்க 2வது வசனம் 3-4 வாசிங்க. என் சகோதரரே, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள், அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். ஹல்லேலூயா. உபத்திரவத்தையும் சோதனையையும் அது ஒரு பரீட்சை என்று நீங்கள் அறிந்து கொண்டு அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் வருகிற சோதனைகள், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு வருகிற சோதனைகள், போராட்டங்களில் உடனே டென்ஷன் ஆகி பயங்கரமான உங்களுடைய மாம்சத்தெல்லாம் வெளிப்படுத்தாமல் ஆவியினால் நடத்தப்படுகிறவங்க அதை என்ன பண்ணணுமா, அதை பரீட்சையாக எடுத்துக்கணுமா. வாழ்க்கையில் வருகிற சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகளை நம்முடைய விசுவாசத்துக்கு அது ஒரு பரீட்சை என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாமே நன்மைக்கு தான். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தான், தீமையும் நன்மைக்கு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோன்றது தான் முக்கியம். அதை உலகத்தா மாதிரி நம்மளும் ஃபேஸ் பண்ணக்கூடாது. ஏய் நீனா அப்படின்னா நானும் அப்படி தான் அப்படின்னா அது மாம்சத்தில் ஃபேஸ் பண்ணுறது. அதில் நம்ம எந்த ஆவிக்குரிய முதிர்ச்சியும் வராது, ஆவிக்குரிய வளர்ச்சியும் வராது. சோதனையை எப்படி பாருங்க, பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு வருகிற எல்லா சோதனைகள், எல்லா போராட்டங்களை அது என் லைஃப்பில் ஆண்டவர் வைக்கிற விசுவாச பரீட்சை என்று அறிந்து அதை பொறுமையாக ஃபேஸ் பண்ணி சந்தோஷமாக ஃபேஸ் பண்ண தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. 4வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முதல் ஆலோசனை கொடுக்கிறாரு, பொறுமை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இதை பொறுமையா சொல்லாதீங்க, நல்ல சத்தமாவே சொல்லுங்க, பொறுமை. ஆமென், ஹல்லேலூயா. ஆவியின் கனியில ஒன்று பொறுமையில் நீடிய பொறுமை. ஹல்லேலூயா. பொறுமைனா கொஞ்சம் பொறுமையாக இருக்குது. சிலருக்கெல்லாம் பொறுமைலாம் 30 செகண்டு தான். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் போட்ட கடுகு எப்படி டப்பன்னு வெடிக்கும், அந்த மாதிரி ஆயிடுவாங்க. 30 செகண்ட்ஸ், சிலருக்கு 3 நிமிஷம், சிலருக்கு 5 நிமிஷம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இதை ஒவ்வொரு காரியத்தையும் விசுவாச பரீட்சை, இதை மறந்துடக்கூடாது. வாழ்க்கையில் வரும்போது, போராட்டம் வரும்போது, சோதனை வரும்போது, எப்படியும் இந்த மாதத்தில் நிறைய வரும், நிச்சயமாக வரும். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலியில் வரும், அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற காலேஜில், ஸ்கூலில், ஆஃபீஸில், நீங்கள் இருக்கிற சமுதாயத்தில் நிச்சயமாக வரும். சோதனை இல்லாத இடமே கிடையாது. ஆனால் சோதனை வரும்போது அதை என்ன பண்ணணுமா, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.
அந்த குயவனுடைய கையிலே உள்ள களிமண்ணாக என்னை வணைந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு விரும்புகிற ஒரு மண்ணாங்கட்டியா இருந்த என்ன ஒரு அருமையான பாத்திரமாக, ஒரு அருமையான ஒரு சிற்பமாக என்னை வணைந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சகோதரிக்காக, இந்த சகோதரனுக்காக, என் வாழ்க்கையில இதை நீர் அனுமதித்ததற்காக உமக்கு நன்றி அப்பா, எனக்கு பொறுமையை கொடுத்து கொண்டு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி 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 என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதத்தில் வருகிற எல்லா சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் முதலாவது நம்ம இது வந்து என் விசுவாசத்துக்கு பரீட்சை, விசுவாசத்துக்கு பரீட்சை. பரீட்சையை நான் ஜெயிக்கணும், பரீட்சையில் நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது, ஒரு பரீட்சையில் ஜஸ்ட் பாஸ் ஆகக்கூடாது, நான் 100 out of 100 எடுக்கணும், நான் வெற்றி உள்ளவனாய் மாறணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்கணும்? பொறுமையை கேட்கணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ரொம்ப ரொம்ப பொறுமை கடலினும் பெரிதுன்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே பாருங்க, இந்த இன்னைக்கு அநேக பாருங்க குடும்பங்களில் பிரச்சனைகள், விவாகரத்துக்கள், கல்யாணம் ஆகி ஒரே வாரத்துலலாம் பொறுமை இல்லை, டப்புன்னு என்ன பண்ணுறாங்க, முடிவெடுக்கிறாங்க. இவங்க எனக்கு செட் ஆகாது, அவங்க எனக்கு செட் ஆகாது, இது ஆகாது, அது வேலையில் பொறுமை இல்லை, டக்குன்னு இதை விட்டுறது, நல்ல ஆர்டர் வராத விட்டுறது, பொறுமை இல்லாமல் பாருங்க அநேக காரியங்களை செய்கிறதுனால எடுத்தோம் கவுத்தோன்னு போகும்போது அது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலும் சரி. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நடைமுறை வாழ்க்கைன்னு நம்ம பார்த்தோம். யாக்கோபே என்னது? நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கை, பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லிவிங்க்கு தான் இந்த யாக்கோபு தன்னுடைய நிருபத்தை எழுதுகிறார். முதலாவது பொறுமை. ஆமென், ஹல்லேலூயா. என்னது? சத்தமா சொல்லுங்களேன். ஆண்கள்லாம் சொல்லுங்களேன், பெண்கள்லாம் சொல்லுங்களேன், சின்ன பிள்ளைங்கள்லாம் சொல்லுங்க. ஆமாம், பொறுமையாக இருங்க. கர்த்தர் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள், பொறுமையாக இருங்க. கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். எல்லாரையும் நம்முடைய ஆண்டவர் உயர்த்துகிறவர். அதற்கு ஏற்ற காலம் இருக்கிறது. அதற்கு நம்ம பொறுமையாக இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இரண்டாவதாக பார்க்கிறோம், யாக்கோபு 1:5 வாசியுங்கள். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கொடுக்கப்படும். சொல்லுங்க எல்லாரும், சத்தமா சொல்லுங்க. கொடுக்கப்படும். யாருக்கெல்லாம் ஆண்டவர் கொடுக்கணும்னு ஆசை இல்லையா? இப்படி தான் கேட்குறீங்க. எனக்கு ரொம்ப ஆசை. 2 கருத்தையும் வைத்துறேன். எனக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா? ஏசப்பா எனக்கு அளவில்லாத ஞானத்தை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா எங்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, நாங்கள் ஞானத்தில் குறை உள்ளவங்க, எங்களுக்கு இன்னும் ஞானத்தை கொடுங்கப்பா. இந்த ஆகஸ்ட் மாதத்தை வாழுவதற்கு, தனிப்பட்ட வாழ்க்கை வாழுவதற்கு, குடும்பத்தை நடத்துவதற்கு, ஊழியத்தை செய்வதற்கு, இந்த சமுதாயத்தில் நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுவதற்கு ஒரு தெய்வீக ஞானத்தை எங்களுக்கு தாங்க. அல்லேலூயா. இந்த மாதம் முழுசும் பாருங்க, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, பாயிண்ட்ஸை மாத்திரம் பிடிச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பொறுமை, 2வது ஞானம். 2வது என்னது? ஞானம். இந்த ஞானம் பரத்திலிருந்து வருகிறது, பரலோகத்திலிருந்து வருகிறது. உலகத்திலே கிடைப்பது அறிவு, உலகத்தில் கிடைப்பது என்னது? நாலெட்ஜ். உலகத்தில் கிடைப்பது இன்ஃபர்மேஷன் மூலமாக நாலெட்ஜ் கிடைக்குது. இந்த நாலெட்ஜை பயன்படுத்தி வேலைக்கு போகிறோம், கம்ப்யூட்டர் தட்டுறோம், இதெல்லாம் செய்கிறோம். இது அறிவுபூர்வமான காரியம். ஆனால் ஞானம் என்பது அது பரத்திலிருந்து வருகிற ஞானம். ஹல்லேலூயா. இட் கம்ஸ் ஃப்ரம் அபவ். அது தேவன் நமக்கு கொடுக்கிறது. அவரிடத்தில் ஞானம், அறிவு என்ற பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. அவருடைய சிருஷ்டிப்பே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஞானமாக இருக்குது.
ஆண்டவருடைய நம்ம படைத்த நம்மளை பாடி சிஸ்டமை பாருங்கள். மண்ணிலேருந்து ஆண்டவர் நம்மளை உருவாக்கி தலையை கொடுத்து, கண்ணை கொடுத்து, மூக்கை கொடுத்து, உடம்பை கொடுத்து, நரம்பு சிஸ்டமை கொடுத்து, டைஜஸ்டிவ் சிஸ்டமை கொடுத்து, எல்லாமே ஆண்டவருடைய ஞானம். அப்படி ஞானத்துக்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா. ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாக இருந்தால் பாருங்க, எனக்கு நிறைய ஞானம் இருக்குன்றவங்க ஆண்டவர்கிட்ட கேட்கவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. எனக்கு நிறைய ஞானம் இருக்குங்க, எனக்கெல்லாம் கேட்கணுன்னு அவசியமே இல்லைன்னு யாராவது இருக்கீங்களா? அப்படி யாராவது? எனக்கு ஓவர் ஞானம் இருக்குதுங்க. அப்போ ஞான பழம்ன்றவாங்க. என்ன பழம்? ஞான பழம். ஆமாம். பாருங்க, நம்ம ஞானத்தில் குறை உள்ளவர்கள். சொல்லுங்க, நான் ஞானத்தில் குறை ஞானத்தில் குறை இருக்கனால தான் எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. நிறைய பேருக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. அவங்க பேசுகிற பேச்சு, அவங்க நடந்துக்கிற விதம், அதெல்லாம் என்னன்னா ஞானத்தில் குறைவு. இந்த ஞானத்தில் குறைவுக்காக தான் ஆண்டவர் வேதத்தை கொடுத்துருக்காரு. இந்த வேதம் பார்த்தீங்கன்னா பரலோகத்திலிருந்து வந்த வார்த்தைகள். இது ஞானம். இது பரத்திலிருந்து, தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். இதை நாம் படிக்க 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 நமக்கு அதிகமான ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. உண்மையாகவே எத்தனையோ ஊழியக்காரங்க எனக்கு தெரியும், ஸ்கூலுக்கே போகாதவங்க, பைபிள் காலேஜுக்கு போகிறதுக்கு கூட பாருங்கள் 8th ஸ்டாண்டர்ட் இல்லைனா 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணால் தான் பைபிள் காலேஜுக்கே அனுப்புவாங்க, குவாலிஃபிகேஷன். ஒரு முறை பாஸ்டர் தாமஸ் ராஜ், ஏசி ஆவடி தாமஸ் ராஜ் பாஸ்டர் சொல்லியிருக்காரு, எப்பா என்ன காலேஜ் பிரின்சிபாலாக போட்டு வச்சுருக்கீங்க, நான் 8ஆம் கிளாஸு கூட படிக்கலை, நீங்கள் இதில் போட்டிருக்கீங்க, என்ன காலேஜுக்கு அட்மிஷன் வேணும்னா 8th பாஸ் ஆகணும்னு சொல்லி எனக்கு எப்படிப்பா பிரின்சிபால் போஸ்ட்டு கொடுத்தீங்க? பாருங்கள், ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு தகுதியே என்ன தெரியுமா? தாழ்மை தான். ஹல்லேலூயா. எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நீங்கள் தான் என்னை நடத்தணும். இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு எனக்கு ஞானம் இல்லைப்பா, நீங்கள் தான் எனக்கு ஞானத்தை கொடுக்கணும்ப்பா. எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுங்கள், ஏசப்பா இந்த ஆகஸ்ட் மாதத்தை வெற்றியாய் முடிப்பதற்கப்பா நீங்கள் தான் எனக்கு ஞான கண்மலையாக இருக்கிறீங்கப்பா. உம்மிடத்திலே அந்த ஞானம் இருக்கிறதப்பா. நான் குறை உள்ளவனப்பா, ஞானத்தில் குறை உள்ளவன், எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே கொடுப்பார். சாலமோன் கேட்டார், ஞானத்தை கேட்டார். அவர் ஞானத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, பூமியிலேயே ஒரு ஐஸ்வர்யவானாய் கர்த்தர் அவனை மாற்றினார். ஹல்லேலூயா. ஞானம் நமக்கு குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானம், ஒரு புருஷனாய் இருப்பதற்கு ஞானம், மனைவியாய் வாழுவதற்கு ஞானம், பிள்ளைகளாய் வாழுவதற்கு ஞானம், ஒரு போதகனாய் இருப்பதற்கு ஞானம், எல்லாவற்றிற்கும் நமக்கு என்ன தேவை? ஞானம் தேவை. ஞானம் இல்லாமல் செய்து இன்னைக்கு அநேகர் கடனில் சிக்கி கொண்டிருக்கிறார். எத்தனை பேருடைய குடும்பங்களை பார்க்குறோம், ஞானம் இல்லாமல் அங்கே இங்கேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பலவிதமான காரியங்களில் முதலீடு செய்து அது வெளியே வர முடியாத காரியங்கள், தகாத உறவுகளிலே சிக்கிக்கொண்டு, ஞானம் இல்லாமல் சிக்கிக்கொண்டு திருமண உறவுகளிலே மாட்டிக்கொள்ளுகிறார்கள். எத்தனை பேர் வெளியே வர முடியாமல் தவிக்கிறாங்க. இப்படியாக நம்ம பார்க்கிறோம். எல்லாவற்றிற்கும் ஞானம் தேவை. ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் ஞானம் தேவை. அதற்கு முதலாவது என்ன நமக்கு வேணும்னா, எனக்கு ஞானம் குறைவு என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு ஞானம் குறைவுன்னு ஒத்துக்கொண்டு ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஏசப்பா பாருங்க, வசனம் சொல்லுது, வாசிங்க அந்த வசனத்தை. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். யாவருக்கும் சம்பூர்ணமாய். பாருங்க, கேட்டா 100 ரூபாய் கேட்டா சரி என்னால் முடிஞ்சது 10 ரூபாய் தரேன், 20 ரூபாய் தரேன். 1000 ரூபாய் கேட்டால் சரி என்னால் முடிஞ்சது 500 ரூபாய் தரேன். இதுதான் மனுஷன், இதுதான் மனிதனுடைய இயல்பு. ஆனால் அவரிடத்திலே பொக்கிஷம் இருக்கிறது, ஞானம் என்கிற பொக்கிஷம் இருக்கிறது. அதனால் அவர் கேட்கிற அளவுக்கு மிஞ்சி நமக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை கேட்குறீங்களோ இல்லையோ ஞானத்தை கேளுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்பீங்க? ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் கம்பெனியில் நீங்கள் பெஸ்ட் பெர்ஃபார்மராக மாறுவீங்க. ஹல்லேலூயா. உங்கள் ஸ்கூலில் நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். நீங்கள் இருக்கிற ஸ்கூலில் டீச்சர்ஸ் அவார்டு வாங்குவீங்க. அந்த ஒரு ஞானத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எத்தனை பேர் பாருங்கள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு பெரிய உலகத்தில் பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த சயின்டிஸ்ட்டு.
அவர் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தேவ மனிதன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நிறைய பார்க்கலாம் ஞானத்தை பற்றி நிறைய காரியங்கள். ஞானம் என்பது எறும்பு கிட்ட போய் என்ன பண்ணுங்க, ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்க, சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ளுங்க. எறும்பு என்ன பண்ணுது, கோடை காலத்துக்காக இது மழை காலத்துக்காக கோடை காலத்திலே என்ன பண்ணுதான், சேர்த்து வைக்குது, ஞானமாக சேர்த்து வைக்குது. இன்றைக்கி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்ததுன்னா 110 ரூபா செலவு பண்ணுவாங்க. 100 ரூபா வந்தால் 110 ரூபா செலவு பண்ணுவாங்க. அது ஞானமா? அது இல்லை. நாளைக்கு என்ன ஆகுன்றதை பற்றி யோசிக்கிறது இல்லை. அது அவங்ககிட்ட கேட்டுக்கலாம், இவங்ககிட்ட கேட்டுக்கலாம். இல்லை, கர்த்தர் நமக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஞானமாய் செலவு பண்ணுங்க, சேர்த்து வைங்க. பாருங்க, காரியங்களை ஞானமாக செய்யுங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க. 5 அப்போ 2 மீனை கொண்டு பல ஆயிரங்களை போஷித்தீரேப்பா, 12 கூடை மீதி எடுக்க செய்தீரே. கர்த்தர் எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்து ஒரு தெய்வீக அற்புதத்தை என் குடும்பத்தில் செய்யுங்கப்பான்னு கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே ஞானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, 3ஆவதாக பாருங்க, இந்த காரியங்கள்லாம் நம்ம இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. இதெல்லாம் இன்னும் நிறைய நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. கர்த்தர் நமக்கு கிருபையை தருவாராக. 3ஆவதாக யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கள். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசி, நீங்களும் நானும், உங்க பேரும் என் பேரு என்ன சொல்லுவாங்க? விசுவாசிகள், பிலீவர்ஸ். நம்ம பிலீவ் பண்றவங்க. எதை பிலீவ் பண்றவங்க? ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமையை விசுவாசிக்கிறவர்கள். அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அவர் மீண்டுமாக வரப்போகிறார், அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். இந்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிற அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் என் வாழ்க்கையிலும் நடைபெறும் என்று விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, இதுல போட்டிருக்கு பாருங்க, விசுவாசத்தில் சந்தேகம் இருக்கக்கூடாது. ஆமென். பாருங்க, எது இருக்கணும் எது இருக்கக்கூடாதுன்னு சொல்றார். எது இருக்கணும்? முதல்ல என்ன பார்த்தோம்? பொறுமை இருக்கணும். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். எது இருக்கணும் எது இருக்கக்கூடாது. என்ன இருக்கணும்? பொறுமை இருக்கணும். 2வது நமக்கு ஞானம் இருக்கணும். அது ஆண்டவரிடத்தில் கேட்டு 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 பெற்றுக்கொள்ளணும். ஞானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வது எது இருக்கக்கூடாது? விசுவாசத்தில் சந்தேகம். விசுவாசத்தில் சந்தேகம். நான் விசுவாசத்தை பற்றி பிரசங்கம் பண்ணலாம், ஸ்டேஜில் நின்று ஓன்னு குதிக்கலாம். ஆனால் நாளைக்கு என் வாழ்க்கையின் சூழ்நிலையிலே அந்த விசுவாசத்தை நான் வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அது பேச்சுங்க, இது ரியல் லைஃபுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. என் வாழ்க்கையின் சூழ்நிலையிலே நான் விசுவாசமான வார்த்தைகளை பேச வேண்டும், விசுவாசத்தை நான் வெளிப்படுத்த வேண்டும். ஒரு சூழ்நிலை வரும்போது கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் எனக்கு கொடுப்பார், கர்த்தர் இதை ஜெயமாய் மாற்றுவார். ஒரு சுகவீனம் வரும்போது கர்த்தர் என்னை பலப்படுத்துவார், இந்த சுகவீனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். வியாதியை கொடுத்தவருக்கு சோத்திரம் அல்ல, வியாதியிலிருந்து எனக்கு சுகத்தை கொடுப்பவருக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. வியாதி எல்லாருக்கும் வரும், நோவு எல்லாருக்கும் வரும். ஆனால் கிறிஸ்தவ பிள்ளைகள் எப்படி சொல்லணும்? வியாதியிலிருந்து எனக்கு சுகத்தை கொடுக்கிறவருக்கு சோத்திரம். ஏனென்றால் அவர் நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர், அவர் யெகோவா ராஃபாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்திலே சந்தேகம் இருக்கக்கூடாது. விசுவாசத்தில் சந்தேகம் இருக்கவங்க, இந்த ஆண்டவராகிய இயேசுடைய சகோதரனாகிய யாக்கோபு சொல்றாரு, காத்துல அலைப்படுகிற அலைக்கு ஒப்பா இருக்கிறான். இப்படியும் அப்படியும் ஒரு ஸ்டெடி இருக்காது. விசுவாசம் இல்லாதவர்கள், ஸ்டெடி இல்லாத கிறிஸ்தவர்கள் ஒரு ஸ்டெடியாக இருக்க மாட்டாங்க. இவங்க ஒன்று சொன்னால் ஏற்றுக்குவாங்க, அவங்க ஒன்று சொன்னால் ஏற்றுக்குவாங்க, வேதம் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. கூகுள் என்ன சொல்லுது, வேற என்ன சொல்லுது, எது என்ன சொல்லுதோ எல்லாத்தையும் ஏற்றுப்பாங்க. ஆனால் இதையும் ஏற்றுப்பாங்க, அதையும் ஏற்றுப்பாங்க. பாருங்க, மதிலில் நிற்கும் பூனை, மதிலில் நிற்கும் பூனை, மதிலில் நிற்கும் பூனை இப்படி நிற்கும். ஆனால் இந்த பக்கம் குதிக்குமா இந்த பக்கம் குதிக்குமான்னு யாருக்கும் தெரியாது. அது மைண்டு எப்போ எப்படி மாறுதோ அந்த பக்கம் குதிச்சிடும். மதிலில் நிற்கிற பூனையை பார்த்து இது ரைட்டில் குதிக்க போதா லெஃப்டில் குதிக்க போதான்னு கேள்வி கேட்டால் யாராலையும் என்ன பண்ண முடியாது, பதில் சொல்ல முடியாது. அந்த பூனைக்கு என்ன தோணுதோ அந்த பக்கம் குதிச்சிடும். அப்படிதான்
இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில விசுவாசத்துல சந்தேகம். என்ன, என் ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். கிரேப்ஸ் இல்லாமலே கிரேப் ஜூஸை போட்ட ஆண்டவருக்கு என் வாழ்க்கையில் இது இல்லை அது இல்லைன்னு நான் சொல்லக்கூடாது. கர்த்தர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன் என்னுடைய ஆண்டவர், நான் விசுவாசிக்கிற ஆண்டவர். அவர் எனக்கு அப்பாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். சொல்லுங்க எல்லாரும், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். கையளவு மேகம் வந்துச்சு, பார்த்தா கொஞ்ச நேரத்தில் பெருமழை வந்துருச்சு. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆகஸ்ட் மாதத்தில் மழைக்காக ஜெபிக்கிறத நிறுத்திடக்கூடாது. திருப்பி வெயில் வந்துடும். நம்ம ஜெபம் பண்ண மழை வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், எலியா ஜெபிக்கும் போது மழை பெய்தா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தா நிச்சயமா கர்த்தர் மழையே கொடுப்பார். ஏனென்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. விசுவாசம் வளரணும்னா நல்ல பைபிள் படிக்கணும், அற்புதங்களை படிக்கணும். ஆண்டவர் செய்த அற்புதங்களை படிங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை படிங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அற்புதங்களை படிங்க. கர்த்தர் அற்புதங்களை படிக்க 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 நமக்குள்ள என்ன வரும்னா, அவர் காட் இஸ் a supernatural God, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. விசுவாசத்துல சந்தேகம். பாருங்க 7வது வசனத்தை வாசிங்க. அப்படிப்பட்ட மனுஷன், அப்படிப்பட்ட மனுஷி யாரா இருந்தாலும் சரி, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. தான் கர்த்தரிடத்தில் எதையாவது பெறலாம் என்று நினைச்சு கூட பார்க்காதீங்கன்றாரு. நினைச்சு கூட பார்க்காதீங்க. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார்னு நினைச்சு கூட பார்க்காதீங்க. ஆண்டவர் எனக்கு இதில் விடுதலை கொடுப்பார் நினைச்சு கூட பார்க்காதீங்க. சந்தேகப்பட்டீங்கன்னா, சந்தேகப்பட்டுட்டு காத்துல அலைகிற அலையை போல இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு எந்த ஒரு காரியத்தையும் முழங்காலில் சாதிக்கணும் இந்த வருஷம், இந்த மாதத்தில். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவரிடத்தில் போராடி, ஏசப்பா நான் உம்முடைய பிள்ளைப்பா, புறஜாதி உலகத்தான் எப்படி இருக்கிறான்னா உம்முடைய பிள்ளைப்பா, நான் இப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் என்னை தெரிந்து கொண்டீங்களேப்பா, வானத்தையும் பூமியையும் படைச்ச ஆண்டவருடைய பிள்ளை, நான் இப்படி இருக்கலாமா, நீங்கள் எனக்காக இறங்குங்கப்பான்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக எனக்காக இறங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்திலே ஸ்திரமாக இருக்க வேண்டும். விசுவாசத்தில் சந்தேகப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசமும் தேவனுடைய வல்லமையும் கனெக்ட் ஆகும்போது தான் அங்கே அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசமும் தேவனுடைய வல்லமையும் கனெக்ட் ஆகும்போது தான் அந்த இடத்துல அற்புதங்கள் அதிசயங்களை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த விசுவாசத்தை பற்றி பார்க்கும்போது ஒரு வசனம் இருக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் சந்தேகப்பட்டுட்டு அவ்விசுவாசமாய் இருப்பது, தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட் வித்வுட் ஃபெய்த். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். வாசிங்க. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். பலன்னா ஜெபத்துக்கு பதில். பலன்னா என்னது? பதில். சொல்லுங்க, பலன்னா என்னது? பதில் கொடுப்பவர். அந்த காரியத்திலே ஒரு முடிவை கொடுப்பவர். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஒரு சிலருக்காகலாம் ஜெபிக்கணும்னு நான் வச்சுருக்கேன். சபைக்கு வராதவங்களுக்காகலாம் ஜெபிக்கணும்னு வச்சுருக்கிறேன். அவங்களெல்லாம் கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆமாம், சிலர்லாம் ரொம்ப நாளாக அப்படியே போயிட்டுருக்குறாங்க. அவங்களெல்லாம் கர்த்தர் கொண்டு வரணும். ஆமென். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அவர்களுக்காகவும் கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அவர்களையும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். பாருங்க, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும்.
இந்த நாட்களில் ஏசப்பா எங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. கேட்போமா? எல்லாம் வாய்களை திறந்து, ஏசப்பா எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. இந்த சந்தேகத்தை எடுத்து போடுங்கப்பா. ஆவிக்குரிய கண்களை திறங்கப்பா. மாம்சீக கண்களில் எங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை பார்க்காதபடி ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாகப்பா. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பா. மாம்ச கண்களில் பார்த்தா விசுவாசம் டவுன் ஆகிடும். ஏன் தெரியுமா? கையில் இருக்கிறது கொஞ்சம், தேவையோ அதிகம்னு பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு பயம் வந்துடும். வசனத்தை பார்க்குறோம், 5 அப்பம் 2 மீனை கையில் வச்சுட்டு சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அதை பிட்டு கொடுக்குறாரு, கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. எல்லாரும் திருப்தி அடைந்து மீதி எடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. சந்தேகப்படாமல் விசுவாசித்து தேவ எச்சரிப்பை பெற்றான். ஐயோ, ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா நிச்சயமா என்ன வரும்? 120 வருஷம். 120 வருஷம் கொஞ்ச நாள், 2 நாள், 3 நாள் இல்லை. அட போய் 2-3 தலைமுறையே போயிடுச்சு. இவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா ஒரு நாள் என்ன வந்துச்சுன்னா மழை வந்துச்சு. ஹல்லேலூயா 40 நாட்கள் விடாமல் மழை பெய்தது, பூமியை நிரப்பினது. எல்லாரும் அழிந்து போனார்கள். நோவாவும் அவன் குடும்பத்தாரும் பாதுகாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா வாசிங்க. தன் குடும்பத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து எல்லாம் சொல்லுங்க. காணாதவைகளை குறித்து சத்தமா சொல்லுங்க. காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே பாருங்க, ஆண்டவர் நோவாவோட பேசினார். நோவாவுடைய மனைவி, அவங்க பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க. அந்த 3 பிள்ளைங்க மனைவி, மொத்தம் 8 பேர். நோவா சொன்ன போது அவங்க யாரும் மறுப்பு தெரிவிக்கல. யோ என்னையா அவங்கள பாரியா இவங்கள பாரியா, எல்லாம் ஜாலியா இருக்காங்க, நீ போய் பேடை கட்டிக்கிட்டு இருக்கிற, நாங்களாம் வர முடியாது, நாங்களும் உனக்கு கீழ்ப்படிய முடியாது அப்படின்னு சொல்லல. குடும்பத்தாரும் கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. முழு குடும்பமும் கீழ்ப்படியணும். சொல்லுங்க, முழு குடும்பமும் கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். தேவ எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்தால் வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு நீங்களும் நானும் தப்பிக்கலாம். ஹல்லேலூயா வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு நீங்களும் நானும் முழு குடும்பமும் தப்பிக்கணும். இந்த ரெஹோபோத் சபைக்கு வருகிற ஃபுல் ஃபேமிலியும் வெள்ளத்துக்கு தப்பித்தது போல, நோவா குடும்பம் தப்பித்தது போல நீங்களும் நானும் நியாய தீர்ப்பு நாள்ல தப்பிக்கணும். ஆக்கினை தீர்ப்பு நமக்கு வரக்கூடாது. அப்படின்னா நம்ம ஆவியினால நடத்தப்படணும். ஹல்லேலூயா வாசிங்க. அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். ஹல்லேலூயா விசுவாசம் நீதிக்கு சுதந்திரவாளியாக நோவாவை மாற்றினது. ஹல்லேலூயா சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். சொல்லுங்க, சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். இந்த 3 காரியம் தான் இன்னைக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா, வீட்டில் போய் அதிகமாக இந்த யாக்கோபு 5 அதிகாரங்களையும் படிங்க. அப்போ நான் டீச் பண்ணும்போதும் நீங்கள் கேட்கும்போதும் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஆவியானவர் உங்களோடு பேசுவார். நான் பேசுவதை விட ஆவியானவர் இன்னும் நல்லா உங்களோட என்ன பண்ணுவார்? பேசுவார். கர்த்தர் நம்மளோட இப்போ நான் இன்னும் 3 பாயிண்ட் வச்சுருந்தேன், ஆனால் அதை நிறுத்திடுறேன். அதை நம்ம வருகிற நாட்களில் நம்ம பார்க்கலாம். முதலாவது என்னது? பொறுமை. விசுவாச பரீட்சை என்று நீங்கள் புரிந்து பொறுமையாக இருக்கணும். வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு போராட்டத்தில் நீயா நானான்னு போகக்கூடாது. பொறுமையாக இருந்து கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நீங்களும் நானும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அந்த பொறுமையை தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. ஏனென்றால் ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் நமக்கு நன்மையாக மாற்றுவார். ஸ்கூல்ல டெஸ்ட் வைக்கிறாங்களே, அது தீமைக்கா நன்மைக்கா? பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறாங்களே, தீமைக்கா நன்மைக்கா? பப்ளிக் எக்ஸாமே வேண்டான்னு சொல்றவன் 10th தான் இருப்பான், 11th போகவே மாட்டான். பரீட்சையே எனக்கு வேண்டான்னு சொல்றவன் அவன் 10th ஸ்டாண்டர்டை விட்டு 11th போகவே மாட்டான்.
ஆனால் பரீட்சையை எழுதி 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 அதை தாண்டி தாண்டி வருகிறவன் அவன் 10th 12th டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் எம்ஃபில் பிஹெச்டின்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படிதான் நம்ம வளரணும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளரணும். சொல்லுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளர வேண்டும். இரண்டாவதாக ஞானம், தெய்வீக அந்த கிஃப்ட், அது ஒரு கிஃப்ட். அந்த கிஃப்ட் ஆண்டவரத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும். மூன்றாவது விசுவாசத்திலே சந்தேகம் இருக்கவே கூடாது. விசுவாசத்துல சந்தேகம்ன்றது இது பாயிண்ட் கிடையாது, இப்படி இருக்க கூடாதுன்றது தான் பாயிண்ட். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காக, நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். உடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வசனத்தினால கட்டி எழுப்போம். மிகுந்த கனிகளை கொடுக்க தேவன் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you.